அன்பு சகோதரர்களே, நாம் ஒரு நிமிடம் சிந்திப்போம். நமது வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு விலைமதிப்பற்ற பரிசு. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹுவின் கருணையின் பரிசாகும். நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுத் தந்தார்கள். தற்கொலை செய்பவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு அமானத். அதை நாம் பாதுகாக்க வேண்டும், அழிக்கக்கூடாது. நாம் சிந்திப்போம், ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹுவின் கருணையின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. மது அருந்தியவன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனது பாவத்தை மன்னிப்பான். விபசாரம் செய்தவன் மனதார தௌபா செய்தால் அவனுக்கும் அல்லாஹுவின் மன்னிப்பு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் தௌபா என்ற இந்த மகத்தான பாதையின் மூலம் அல்லாஹுவின் கருணையில் நம்பிக்கை வைக்கலாம். அல்லாஹ் கூறுகிறான், உனது பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எனது கருணை அதைவிட பெரிது. ஆனால் எனது அன்பு சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அளித்த இந்த விலைமதிப்பற்ற ஆயுளை ஒரு மனிதன் தனது கைகளால் அழிக்கும்போது அவனுக்கு தௌபா செய்யும் வாய்ப்பு கூட இழக்கப்படுகிறது. தற்கொலை ஒருபோதும் ஒரு தீர்வல்ல. வாழ்க்கையில் எந்த சவால் வந்தாலும், எந்த வலி அனுபவித்தாலும் அல்லாஹுவின் கருணையில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பரீட்சிப்பது நமது பொறுமையையும் நம்பிக்கையையும் பார்க்கவே. ஒரு கணம் உனது வாழ்க்கையில் நீ நினைக்கலாம், எனக்கு இனி எந்த வழியும் இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் எனது அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் பாதை எப்போதும் திறந்தே இருக்கிறது. ஒரு நிமிடம் உனது இதயத்தை திறந்து அல்லாஹ்விடம் பேசு. யா அல்லாஹ், இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய். அல்லாஹ் உனது அழைப்பை கேட்பவன், உனது இதயத்தை அறிபவன். நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது வாழ்க்கை ஒரு பரீட்சை என்று. இந்த பரீட்சையில் வெற்றி பெற நாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் முன்னேற வேண்டும். ஒரு சவால் வரும்போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து உனது இதயத்தை பశ్చాத்தாபத்தால் நிரப்பு. தௌபா செய், பிரார்த்தனையில் மூழ்கு. அல்லாஹ் கூறுகிறான், உனது பிரார்த்தனை எனக்கு அருகில் உள்ளது, நான் உனது அழைப்பை கேட்கிறேன். எனது அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் எது வந்தாலும் தற்கொலை ஒரு வழி அல்ல. அல்லாஹ் நமக்கு அளித்த இந்த வாழ்க்கை அவனது பாதையில் வாழ்வதற்காகவே. உனது வலி, உனது துக்கம் எல்லாவற்றையும் அல்லாஹுவின் முன் சமர்ப்பி. அவன் உனது பாரத்தை இலகுவாக்குவான், அவன் உனக்கு வழிகாட்டுவான். உனது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் உருவாகலாம். ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய ஒளி. தௌபாவின் மூலம் உனது இதயத்தை புனிதப்படுத்தலாம். அல்லாஹுவின் கருணையில் நம்பிக்கை வை, அவனது பாதையில் வாழ். உனது வாழ்க்கை அல்லாஹுவின் கருணையின் ஒரு பிரதிபலிப்பு. கடைசியாக எனது அன்பு சகோதரர்களே, நாம் ஒன்றாக பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களுக்கு அமைதி தருவாயாக. எங்கள் பாதைகளில் உனது ஒளியை காட்டுவாயாக. எங்களை உனது பாதையில் நடத்துவாயாக. வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்வோம். நம்பிக்கையுடன் அல்லாஹுவின் பாதையில் முன்னேறுவோம்.